திரு மதிவாணன், 3 மாதங்களாக பல அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு இந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஒரு பாராட்டு விழாவை அந்த மக்களே நடத்தி இருக்கிறாங்க. ஒன்றிய அரசும் மக்கள் குரலுக்கும் மாநில அரசினுடைய தீர்மானத்துக்கும் மதிப்பளித்து தானே செயல்பட்டிருக்கு. ஒன்றிய அரசின் மேலே குறை சொல்றதோ அவங்களை வெகுவாக விமர்சிக்கிறதோ சரியா இருக்குமா? இல்லை, அதாவது இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டதே தப்புன்னு சொல்கிறோம். இது கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் திரும்ப பெற்றுட்டோன்றது எவ்வளோ பெரிய ஒரு முதல்வன் படத்தில் ரகுவரன் சொல்கிற மாதிரி தான் சொல்லணும். இவரே வைப்பாரா இவரே எடுப்பாரான்னு சொல்லிட்டு சொல்லுவார்ல, அந்த மாதிரி தான் இந்த திட்டம் கொண்டு வந்தது தப்பு. ஏன் கொண்டு வந்தது தப்புன்னு சொல்கிறீங்க? இல்லை சரிங்க, ஒரு சுரங்கத்தை எடுக்கணும்னு சொன்னால் அது வந்து மாநிலத்துடைய உரிமையில் இருந்தது. மாநில உரிமை கிட்ட இருந்து நீங்கள் பறித்து ஒன்றிய அரசு எடுத்துன்னு போகிறாங்க. அந்த ஒன்றிய அரசு எடுத்துன்னு போகும்போது அதை ஆதரித்தது அதிமுக இந்த மசோதாக்கு. ஒன்றிய அரசு என்ன சொல்லுதுன்னா, ஒரு 107 கனிமங்கள் இருக்குது, அதில் மாநில அரசுகள் வந்து ஒரு 9 கனிமங்களை தான் வந்து எஃபெக்டிவாக பயன்படுத்துகிறாங்க. ஒரு பொருளாதார வளர்ச்சி நாடு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும்னா இந்த கனிமங்கள் எல்லாம் பயன்படுத்தப்படணும். அது மாநில அரசுகளின் கையில் மட்டும் இருந்தால் அதை எஃபெக்டிவாக பயன்படுத்த முடியாதுன்றாங்களே. இல்லை, மோடி ஆட்சி வந்ததுக்கப்புறம் என்ன வளர்ந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லலாமா? எதில் வளர்ந்துச்சு? சுகாதாரத்தில், கல்வியில், வேலை வாய்ப்பில், இல்லை இந்த ரூபாவோட மதிப்பில், உலகரங்கில் எதில் வந்து இந்தியா வளர்ந்துச்சுன்னு சொல்ல முடியும்? எல்லாத்துலேயுமே மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பின்தங்கி தான் இருக்குது. அதை யாருமே மறுக்க முடியாது. 178 லட்சம் கோடி கடன். நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது ரூபாவோட மதிப்பு 56 ரூபா, இன்றைக்கி 84 ரூபா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், வேலைவாய்ப்பின்மை இன்றைக்கி எந்தளவுக்கு உயர்ந்திருக்குது. நீங்கள் அண்டை நாடுகளோட ஒப்பிட்டு பார்த்தா இந்தியாவோட நிலைமை என்ன, இன்றைக்கி பொருளாதாரத்தின் நிலைமை. எந்த இடத்துலையும் மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் வளரல. ஏதாவது கேட்டால் நாங்கள் வளர்ச்சின்னு சொல்லி கொடுப்பேன்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தீங்க. இதுவரைக்கும் எந்த வளர்ச்சியுமே நாங்கள் பார்க்கல. இந்த மக்கள் எதையுமே அனுபவிக்கலை. நீங்கள் வளர்ச்சி கொடுப்பேன்னு சொல்கிறீங்க, ஆனால் பேச்சில் தான் இருக்குது. எந்த வளர்ச்சியும் நீங்கள் கொடுக்கல. இது வந்து ஒரு மாநில உரிமையை நீங்கள் பறித்து நீங்கள் உங்கள் இஷ்டத்தை எடுத்துன்னு போகிறதுன்றது, அதுதான் தளபதி வந்து சட்டமன்றத்தில் பதிவு பண்ணார். நான் பதவியில் இருக்கும் வரைன்ற வார்த்தையை சொன்னார். இதற்கு முன்னாடி அந்த மாதிரி யாராவது சொல்லியிருப்பாங்களா? இப்போது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கும்போது வேளாண் சட்டங்கள் வந்து இந்த நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்லி பேசினவர், யாரும் மறந்துருக்க மாட்டோம். அக்னிபாத் திட்டம் இந்த நாட்டுக்கு நல்லதுன்னு பேசினவர், அதை யாரும் மறந்துருக்க மாட்டோம். சிஏஏ சட்டம், என்ஆர்சி சட்டம், என்பிஆர் சட்டம்லாம் அதிமுகவுடைய தயவில் தான் வந்தது. ஒட்டுமொத்த மாநில உரிமையை வந்து கேள்விக்குறியாக இருக்கும்போது அன்றைக்கு ஆளுநர் வந்து சுற்றுப்பயணம் போகும்போது அதை எதிர்த்த கட்சி திமுக எதிர்கட்சியாக இருந்து யாரும் அதை மறுக்க முடியாது. ஸோ நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏதாவது கேட்டால் வளர்ச்சி கொடுப்பேன்னு சொல்லிட்டு என்ன வளர்ச்சின்றது? எதிர்கட்சியாக நாங்களும் தான் அழுத்தம் கொடுத்தோம். எங்களுடைய அழுத்தத்திற்கும் அடிப்பணிந்து தான் இன்னைக்கு இந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்குதுன்றாங்களே. இல்லை, அந்த மசோதாவை ஆதரித்து தம்பிதுரை பேசினாரா பேசலையா? வீடியோ இருக்கா இல்லையா? வெளிப்படையாக எல்லாரும் பார்த்தோமா இல்லையா? சின்னதாக ஒரு கேள்வி. அந்த மசோதா வந்து கனிம மேம்பாட்டு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம், ஒரு சட்டம், அதுக்கு ஆதரித்து பேசியிருக்கீங்களே நீங்கள். ஸோ இதில் மாநில உரிமை எந்த அளவுக்கு கேள்விக்குறியாகுன்றதை பற்றி நீங்கள் கவலையே படலையே. இப்போ எங்களுடைய கேள்வி என்னென்னா, முதலமைச்சர் இன்னைக்கு கூட மேடையில் எவ்வளோ பெருந்தன்மையாக பேசுகிறாரு, எல்லாருக்கும் சேர்ந்த வெற்றின்னு தானே பேசுகிறாரு. அந்த பெருந்தன்மை இல்லைல்ல, அதை நம்ம பாராட்டணுமா இல்லையா? முதலமைச்சரில் இருந்தாலும் தன்னுடைய எந்த அழுத்தம் கொடுத்து தான் வந்து அதை திரும்ப பெற வச்சிருந்தாலும் அந்த கிரெடிட்டை தான் மட்டும் எடுத்துக்காமல் ஒட்டுமொத்த மக்களுக்கும் பகிர்ந்து கொடுக்குறாரு. அதுதான் தலைவருக்குரிய தகுதி. நீங்கள் வந்து மோடி அவர்கள் வந்து பிஜேபி வந்து நீங்கள் இந்த நாட்டு மக்கள்கிட்டேருந்து நாங்கள் வளர்ச்சி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வகையில் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அவங்க செஞ்சாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். அவங்க நீங்கள் இந்த 11 வருஷம் 10 வருஷம் முடிஞ்சிடுச்சு, நீங்கள் 3வது தடவை ஆட்சிக்கு வந்துட்டீங்க. இன்னைக்கு வரைக்கும் அது எந்த நிதியாக இருந்தாலும் கேட்டால் கொடுக்க மாட்டீங்க. எந்த இடத்துல எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க? இப்போ தீர்மானம் நிறைவேற்றினீங்க, அதற்கு அடிபணிந்து தானே ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இல்லை, நீங்கள் தீர்மானம் நாங்கள் நிறைவேற்றியிருக்கோம், நீங்கள் அதுக்கு அடிபணிஞ்சிருக்கீங்க அப்படின்னு இதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டா நம்ம சட்டமன்றத்தில் எத்தனை தீர்மானம் நிறைவேற்றி வச்சுருக்கோம்? எல்லாத்தையும் நீங்கள் ஆதரிச்சிருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இதில் ஒரு பாப்புலர் ப்ரெஷர் இருக்குது, அதனால் அடிபணிஞ்சிருக்கு, மக்களுடைய அழுத்தம் இருக்குது. இல்லை, நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க தமிழ்நாட்டு மக்கள் கொண்டு வர எந்த பிரச்சனையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாலாம் இருக்காது. நீங்கள் கடந்தெல்லாம் போக முடியாது. ஒன்றிய அரசு மற்ற மாநிலத்தை அணுகிற மாதிரி இங்கே அணுக முடியாது. இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் நின்றுட்டாங்கல்ல, எடுத்தாதான் திரும்ப பெற்றாதான்னு சொன்னாங்கல்ல, முதலமைச்சரோட அழுத்தம் இருக்குல்ல, நீங்கள் அதுதான் முக்கியம். அதை கடந்து அவங்களால என்ன செய்ய முடியும்? ஆனால் நாங்கள் சொல்கிற நிறைய கோரிக்கைகள் இருக்குது, எல்லாத்தையும் நிறைவேற்றுங்க, மக்களுக்காக நிறைவேற்றுங்க. எங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கல, அதுக்கப்புறம் உங்கள் சித்தாந்தம் வேறு, எங்கள் கொள்கை வேறு, அதுக்குள்ளே நாங்கள் பேசலை. ஆனால் மக்களுக்கான ஒரு ஆட்சி நடத்தினா நல்லாயிருக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.